பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். தமிழ்நாடு முழுவதும் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம், குறிப்பாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அதிகமாக போதைப்பொருள் பயன்படுத்துவது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை தடுப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. மேடையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ திரைப்படத்தில் செய்யுங்க. இப்போது புகைப்பிடிக்காமல் மது அருந்தாமல் காட்சி வைக்க முடியாதா? கதை அம்சம்னா கதை அம்சத்தோடு போங்க. நீங்கள் கதை அம்சத்தில் அது என்ன அடிஷனலாக சேர்க்குறீங்க? அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இனிமேல் ஆவது உங்கள் சார்ந்த துறைகளில் நீங்கள் பிடிப்பது குடிப்பது இதெல்லாம் நீங்கள் குறைச்சி காட்டுங்க. இப்போ இளைஞர்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய தாக்கம் 2026 மிகப்பெரிய தாக்கம். விஜய் அரசியலுக்கு வருவார், அவர் யாருடன் கூட்டணி வைப்பார், இல்லை கூட்டணி வைக்க மாட்டாரா, இதெல்லாம் பெரிய விஷயங்கள். வெறும் பாண்டிச்சேரி ஆனந்தை வைத்துக்கொண்டு நான் திரும்ப ஏன் நான் குற்றம் அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ தொடர்ந்து புஷி ஆனந்த முன்னிலைப்படுத்தி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாண்டிச்சேரி ஆனந்தை வச்சு தான் எல்லா விஷயங்களுமே அங்கே நடக்குது. இன்னைக்கு மேடையில் கூட அவரை புகழ்ந்து பேசுகிறார். ஒரு விஜய் என்ற பெயரை உச்சரிப்பதற்கு கூட ஒரு தயங்குகிற ஒரு நபரை நீங்கள் கட்சியில் வைத்துக் கொண்டிருந்தால் அவர் ஆபத்தானவர். ஆனந்த் என்பவர் ஆபத்தானவர். சாதாரண ஆபத்து இல்லை, பெரிய ஆபத்து. இப்போ திடீர்னு சீமான் அவர்களுமே இப்போ அதிமுக ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அப்போது சீமானோட அழைப்பை விஜய் அவர்கள் நிராகரிச்சிட்டாரா? அதனால் இப்போ அதிமுக பக்கம் போயிட்டாரோ? அதிமுக நாளைக்கு சீமான் வரல, அதிமுக என்ன பண்ணும்? சீமான் வரலன்னு வச்சுக்க, பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ விஜய் கூடுவாங்கல்ல. நடிகர் விஜய்க்கும் பவன் கல்யாணம் ஆகிறதுக்கு ஆசை இருக்குமா இல்லையா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அந்த கல்வி 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு நல்லா படித்தவங்களுக்கு மாவட்ட ரீதியாக தாலுக்கா ரீதியாக எல்லாருக்கும் அந்த ஊக்கத்தொகை கொடுக்குற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போது அவர் பேசிய விஷயம் இந்த சே நோ டு ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி மாணவர்கள்ட்ட அந்த உறுதிமொழியெல்லாம் ஏற்க சொல்லியிருக்கார். அவருடைய இந்த நிகழ்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு நல்ல முயற்சி. ஏனென்றால் இப்போ தமிழ்நாடு முழுவதும் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம், குறிப்பாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அதிகமாக போதைப்பொருள் பயன்படுத்துவது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை தடுப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார், தவறில்லை. அதுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்ததும் இது இன்னும் தொடர வேண்டும். இன்னும் ரொம்ப வேகமாக இதை அவர் பயணிக்கணும் இந்த விஷயத்தில். சரி, ஆனால் சினிமாக்கள் இவர் ஆரம்ப காட்சி இல்லை ஒரு ஒரு ஓப்பனிங், ஒரு ஹீரோவோ இல்லை அந்த எப்படி தொடங்குகிற காட்சி பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுற மாதிரியோ இல்லை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரியோ காட்சிகள் வைக்கிறார்கள். அவர் என்ன பண்ணணும், தான் சார்ந்த துறைக்கு முதல்ல கோரிக்கை வைக்கணும். இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற காட்சி, போதைப்பொருள், பீர், பிராந்தி, விஸ்கி குடிக்கிற காட்சிகளை குறைத்து விடுங்கள். என்னுடைய படத்தில் ஒரு 10 வருஷமாக இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் அரசியலுக்கு வருவது நேற்று எடுத்த முடிவல்ல. ஒரு குறைந்தது ஒரு 10 வருடமாக அவருடைய கனவு. அதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தார். நிருபர்கள் எல்லாருக்கும் தெரியும், பலதரப்பட்டவர்களை அழைத்து பேசியிருக்கிறார். அப்போ இந்த 10 வருடமாக என்னுடைய எந்த படத்திலும் புகைப்பிடிக்கிற காட்சி இல்லை மது அருந்துகிற காட்சி, போதைப்பொருள் பயன்படுத்துகிற காட்சியே இல்லை அப்படின்னு அவர் என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? இல்லை, அதுக்கான கிளாரிட்டியை கடந்த வருடமே அவர் கொடுத்துட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த புகை பிடிக்கிறது தொடர்பாகவோ மது அருந்தது தொடர்பாகவோ அந்தளவுக்கெல்லாம் மாணவர்களோ மக்களோ விவரம் தெரியாதவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டார். அப்படிங்கும்போது அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. படத்தமாக பாருங்கள், நிஜ வாழ்க்கைங்கிறது வேறு அப்படிங்கிறது அவர் கடந்த முறையை விளக்கம் கொடுத்துட்டார்ல. திரும்ப நம்ம 10 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது அது திரும்ப ஒரு வேறு என்ன எதிர்பார்க்குறோம் இந்த விஷயம் தொடர்பாக அப்படிங்கிறது என்னவா இருக்குது? அவர் எடுத்த முயற்சியை நான் வரவேற்றுட்டேன், நல்ல முயற்சின்னு பாராட்டிட்டேன். ஆனால் என்ன சொல்லணும்னா, ஒரு ஹைகான், ஒரு ஹீரோ இன்ஃப்ளூயன்சர் அவர். இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோமே, பசங்க என்ன பண்ணுறாங்க, கார் எப்படி ஓட்டுறான், பைக் எப்படி ஓட்டுறான், எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறான், எப்படி ஒரு சினிமா பார்க்குறான், இல்லை யார் தனக்கு பிடித்தமான ஒரு நபர் என்ன மாதிரி செய்கிறாரோ அதை மீண்டும் செய்து மகிழ்கிற ஒரு நபராகத்தான் நம்ம இளைஞர்கள் இருக்கிறார்கள். அப்போது நீங்கள் எப்படி சிகரெட் தூக்கி போடுறீங்க, எப்படி பிடிக்கிறீங்க, என்ன மாதிரி சிகரெட் பிடிக்கிறீங்க, அவர் பிடிக்கிற சிகரெட் பிராண்ட் என்ன, அதையே தான் பிடிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஸோ அதை தான் இன்ஃப்ளூயன்சஸ். அப்போது நீங்கள் மேடையில் பேசுகிறதுக்கும் நீங்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தமான இடங்களில் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குதா? நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. ரெண்டும் வித்தியாசமா? சினிமாவில் வர காட்சிகளை சினிமாவோட போட்டோம் அப்படி கிடையாது. சினிமாவில் வர காட்சிகள் பல முறை பலரை பாதிக்கிறது.
ஒரு முறை 2 முறை இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹீரோ உங்களை பார்த்து படம் பார்க்க வரவங்க 5 முறை பார்ப்பான், 10 முறை பார்ப்பான், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அதுதான் அவங்கள சொல்கிறாங்க. மேடையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ திரைப்படத்தில் செய்யுங்க. இப்போது புகைப்பிடிக்காமல் மது அருந்தாமல் காட்சி வைக்க முடியுமா முடியாதா? கதை அம்சம்னா கதை அம்சத்தோடு போங்க. நீங்கள் கதை அம்சத்தில் அது என்ன அடிஷ்னலாக சேர்க்குறீங்க? அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இனிமேல் ஆவது உங்கள் சார்ந்த துறைகளில் நீங்கள் வந்து பிடிப்பது குடிப்பது இதெல்லாம் நீங்கள் குறைச்சி காட்டுங்க, தப்பே கிடையாது. இல்லை அதான் இனிமேல் அவர் படமே நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பதா தகவல்லாம் வந்துட்டுருக்கேன். இல்லை அது நம்ம இதெல்லாம் உறுதியாக இறுதியெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்து இன்னும் அரசியலுக்கு வந்து உருண்டு பிறண்டு நிற்கிறது எவ்வளோ நாளாகவும் தெரியாது. ஓகே, இன்னொரு விஷயம், அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பொறியியல் மருத்துவம் அது மட்டும் படிப்பில்லை, அரசியலும் கூட வந்து ஒரு கேரியராக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறதையுமே அங்கே மாணவர்கள்ட்ட அவர் சொல்கிறார். அப்போ அதையும் ஒரு கேரியராக எடுத்து நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அரசியலில் வந்து நல்ல தலைவர்கள் வேண்டும் என்ற அந்த முயற்சியும் வந்து வார்த்தையும் வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய வார்த்தை தான். ஏனென்றால் வந்து அரசியல் தான் இன்றைக்கி புறையோடி போயிருக்கிற அரசியல். குறுகிய காலத்தில் ஒரு கார் வாங்கிக்கணும், கொடி கட்டிக்கிட்டு நல்லா பல சட்டையை போட்டுக்கிட்டு தான் விரும்புகிற நகைகளை அணிந்து கொண்டு ஒரு இந்த சினிமாவில் வருகிற காட்சிகள் போல் இருக்கணும் தான் அரசியலில் வர இளைஞர்கள் ஆசைப்படுகிறார்கள். காரணம் இன்று இருக்கிற பொருளாதார அரசியலில் போனால் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், வசதியாக வாழலாம், இப்படிலாம் இருக்குது. ஸோ நல்ல தலைவர்கள் தேவைன்றது அவர் வலியுறுத்துவதும் வற்புறுத்துவதும் என்னென்னா, நீங்கள் வந்து யோக்கியமாக இருங்க இதை சொல்கிறாரு. உண்மையிலே அதற்கான திட்டங்கள் என்ன, கொள்கைகள் என்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள நெறிமுறைப்படுத்த போகிறீர்கள், இதற்கான விளக்கங்களை நீங்கள் அறிவிக்கணும். விஜய் வந்து என்னுடைய கட்சியில் யார் எப்படி இருக்க வேண்டும், நான் ஒரு ரோல் மாடலாக இருக்க போகிறோம், இந்த கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது நோக்கம் அல்ல, ஆனால் அரசியலில் நல்ல தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக என்னுடைய கட்சியுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு அறிவிக்கணும். அப்போ தான் அது வந்து இன்னும் போய் ஆழமாக பதியும், நிறைய பேர்த்துக்கு அப்போ தான் போய் சேரும் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் நிறைய கருத்துக்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறார். செய்தி வேறு, ஒப்பீனியன் வேறு, கருத்து வேறு, இதை நீங்கள் கண்டறிஞ்சு பொய் விஷயங்கள் வந்து அதிகமாக பரப்பப்படுது, அதுவும் அரசியல்வாதிகளால் பேசப்பட்டுருக்கு, அதை நீங்கள் கவனமாக கண்டறியணும் அப்படிங்கிறதையும் ஒரு வலியுறுத்தலாக அவர் சொல்கிறாரு. இல்லை இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் வதந்தியும் தவறான செய்திகளும் தான் அதிகமாக பரவிட்டுருக்கு. அதிலும் குறிப்பாக விஜய் ஏன் அதை சொல்லியிருப்பார்னா, அவர் கடுமையாக ஒரு 3 நாட்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், இந்த பயங்கரமாக ட்ரோல் செய்யப்படுகிறார். அவரும் இன்னொரு நடிகையும் தொடர்பான செய்திகளை வைத்துக்கொண்டு எங்கேயோ ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்ட செய்தி, எங்கேயோ ஒன்றாக பயணிக்கிற லிஃப்ட்டில் பயணிக்கிற அந்த செய்தியெல்லாம் வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக அவரை அவதூறு செய்கிறார்கள் சோஷியல் மீடியாவில். ஸோ அதுக்கு அவர் ஏற்கனவே என்ன சொல்லுவார்னா, ஒரு உண்மைக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தால் அது வந்து தெளிவாகிவிடும், ஒரு வதந்திக்கு விளக்கம் கொடுத்தால் அது இன்னும் தீவிரமாக வேறு மாதிரி போய் சேர்ந்துன்னு சொல்வார். ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு. அப்போது அவர் பாணியை தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி அரசியலில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் மேடையில் பேசுறது ஒன்று, சினிமாவில் நடிக்கிறது ஒன்று, உங்கள் சொந்த வாழ்க்கை ஒன்றா இருந்தால் சிக்கல். நீங்கள் இன்றைக்கி வந்து எதுவுமே மறைக்கவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் வந்து மறைக்கிறது இல்லை, மறைக்கணும்னு நினச்சாலே அது சிக்கலாக போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு விஐபி வந்து தனியாக எதுவுமே இருந்துட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எங்கேயும் பயணிக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் இப்போ இளைஞர்களை வந்து முன்னெடுத்து அரசியல் செய்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுடைய தாக்கம் 2026 மிகப்பெரிய தாக்கம். விஜய் அரசியலுக்கு வருவார், அவர் யாருடன் கூட்டணி வைப்பார் இல்லை கூட்டணி வைக்க மாட்டாரா, இதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்துறீங்க, மாணவர்களை நெறிமுறைப்படுத்துகிறீர்கள், அரசியல் நல்ல தலைவர்கள், உங்களுடைய கொள்கை திட்டம் என்ன என்பதை ஒரு 4-5 மாதத்தில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நாட்டு மக்களுக்கு உங்களை பற்றி தெரியும். உண்மையிலே நீங்கள் வந்து ரஜினி மாதிரி ஓடி போகிறீங்களா, இல்லை நான் ரஜினி இல்லை நான் விஜய், நான் அரசியல் எப்படி ஸ்டாண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான சில விஷயங்கள் இருக்குது, கொள்கைகள் திட்டங்கள் அதெல்லாம் தான் வரணும். அந்த மாதிரி விஷயங்கள் வெளியே தெரிவதற்கான முயற்சிகள் வரணும். 2வது, ஒரு வெறும் 4 சவுத்துக்குள்ளே நீங்கள் மாணவர்களுக்கு பரிசளிப்பது, ஸ்கிரிப்டட் டைலாக்கை பேசுவது என்பது விஜய்க்கு சரியாக வராது. நீங்கள் திருவள்ளிக்கும் எழுதி கொடுத்தது நடிக்கலாம், படிக்கலாம், பேசலாம், ஆனால் அரசியல் அப்படி அல்ல. நீங்கள் ரஜினிக்கு வந்து தவறான நபர்கள், ஆலோசகர்கள் என்ற பெயரில், வலதுசாரிகள் என்ற பெயரில் அவரை வந்து தவற வழிநடத்தி விட்டார்கள். தமிழ்நாடு மண் என்ன என்பது அவர் ரஜினிக்கு நல்லா தெரியும், ஆனால் இருந்தும் தவறு செய்தார். நீங்கள் வந்தால் போதும், கையாட்டினா போதும், காலாட்டினா போதும், உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடின்னு ஓடி போயிட்டார். ஆனால் விஜய் அப்படி இல்லாமல் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கணும்,
ரெண்டாவது கட்சி கட்டமைப்பை ஏற்படுத்தணும். வெறும் பாண்டிச்சேரி ஆனந்தை வைத்துக்கொண்டு நீங்கள் 2ஆம் கட்ட தலைவராக இருக்க முடியாது. உங்கள் கட்சிக்கு ஒரு வலிமையான தலைவர்கள் தேவை. முதல்ல நீங்கள் அதை தேடுங்க. திமுகவில், அதிமுகவில் பல்வேறு கட்சிகளில் பிரிந்து போய் தனியாக நிற்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களை தேடி பிடித்து கட்சியில் நீங்கள் கூப்பிடுங்க. ஏன்னா கட்சி என்பது 2ஆம் கட்ட தலைவர்கள் நல்ல வலிமையாக இருந்தால்தான் உங்களுக்கு பல தகவல்கள் வந்து சேரும். நீ நல்ல பத்திரிகையாளர்களை சந்தியுங்கள், 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்குங்கள். வெறும் பாண்டிச்சேரி ஆனந்தை வைத்துக்கொண்டு நான் திரும்ப ஏன் நான் குற்றம் சாட்டுறேன்? அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ தொடர்ந்து புஷி ஆனந்த முன்னிலைப்படுத்தி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாண்டிச்சேரி ஆனந்த வச்சு தான் எல்லா விஷயங்களுமே அங்கே நடக்குது. இன்றைக்கி மேடையில் கூட அவரை புகழ்ந்து பேசுகிறார். இது மாதிரி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறார். 2ஆம் கட்ட தலைவர்கள் பற்றி அவர் பெருசாக இது வரைக்கும் யாரும் உருவாக்கலையா, அல்லது அந்த மாதிரி விஜய்க்கு யாரும் தென்படலையா என்னன்னு தெரியல. பட் அவர் முழுக்க நம்பியே இந்த தமிழக வெற்றி கழகத்தை எடுத்து சென்றுவாரோ அவர்? இல்லை, அதுதான் தப்புன்றேன். அதாவது ஒரு விஜய் என்ற பெயரை உச்சரிப்பதற்கு கூட ஒரு தயங்குகிற ஒரு நபரை நீங்கள் கட்சியில் வைத்துக் கொண்டிருந்தால் அவர் ஆபத்தானவர். ஆனந்த் என்பவர் ஆபத்தானவர். சாதாரண ஆபத்து இல்லை, பெரிய ஆபத்து. நீங்கள் புதுக்கோட்டையில் ஒரு ஆஃபீஸ் திறக்கிறாங்க, மாவட்ட ஆஃபீஸ். அப்போது தலைவரின் பெயர் கொண்ட பொறுப்பில் இருப்பவர்களே விஜய்னு ஒருத்தர் கட்சியில் இருக்காருங்க. அப்போ நீங்கள் இந்த ஒன்றிய செயலாளர் விஜய் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நீங்கள் தயக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு பொதுச் செயலாளர் விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கிற பொதுச் செயலாளர் உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளரை பார்த்து அவர் பேர் விஜய்ன்னு சொல்ல முடியாமல் தலைவர் பெயரை வைத்து கொண்டிருக்கிற இவரே அவரேண்ணா, இது என்னங்க பித்தலாட்டம்? இது நம்பர் 1 டுபாகூர் வேலை. இது நீங்கள் வந்து எப்பவுமே எல்லோரும் பேர் சொல்லி பழகணும். உங்களுக்கு எதுக்கு விஜய்னு பேர் வச்சுருக்காங்க? பெயர் இவர் இந்த மாதிரி நீங்கள் அடைமொழி கொடுத்து ஏற்கனவே திராவிட கலாச்சாரத்தில் ஊறி போன இப்படி புகழ்ந்து பேசி தான் இந்த 2 கட்சிகள் மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. ஒரு புதிய ஆள் வருவானா இல்லைன்னு காத்து கிடக்கிறாங்கன்னு தான் வரீங்க. இப்போ அரசியல் தேவை இருக்கிற நிலத்தில் வேணும். அப்போது உங்கள் கட்சி ஆள் ஒன்றிய செயலாளர் விஜய் அப்படின்னு பேர் விட்டு கூட மாட்டுறாரு. அப்போ என்ன பயம்? உங்கள் கட்சி தலைவர் பேரை நீங்கள் சொல்லலைன்னா நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் விஜய்ன்றது ஒரு பேரா? எவ்வளோ பேர் உறுப்பினராக இருப்பான்? அப்போ நீங்கள் அவர் பேரை சொல்லி கூட கூப்பிடாம வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி தாலுக்காவில் தலைவர் பெயரை வைத்து கொண்டிருக்கிற உறுப்பினரே இப்படி கூப்பிடுவீங்களா? அதான் சொன்னேன், இப்படிப்பட்ட நபர்களை 2ஆம் கட்ட தலைவராக வைத்திருந்தால் இது மிகப்பெரிய ஆபத்து. அதுதான் சொன்னேன், உங்களை வந்து உண்மையை சொல்லணும், யதார்த்தமாக இருக்கணும். பெயரை சொல்வது கூட பயப்படுகிற ஒரு நபரை நீங்கள் பக்கத்தில் வைத்திருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்து. ஓகே, அது பார்க்கலாம் சார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த போதைப்பொருள் சம்பந்தமாகவும் அவர் பேசுகிறார். அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறார். நல்ல நண்பர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாராவது அந்த போதைப்பொருள் சம்மந்தமாக பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்கள நீங்கள் விலக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்னிலைப்படுத்துகிறார். அது மறைமுகமாக திமுகவுக்கு தான் மெசேஜை கொடுக்குதா, இல்லை ஆஸ் யூஷுவலாக ஒரு மாணவர்கிட்ட பேசுறதுனால இந்த கருத்தை தெரிவிக்கணும், இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால இதை சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு பதில் சொன்னேன், அந்த பாயிண்ட்டுக்கு நீங்களே வந்துட்டீங்க. அதாவது உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த பழக்கத்தில் இருந்தால் அவரை விட்டு விலகி விடுங்கன்னு சொல்கிறாரு. பின் அர்த்தம் நண்பர்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடத்துல இருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு 4 பேர் குடிக்கிறான்னா 5ஆவது ஒரு ஆள் வரான், நான் குடிக்காமனா 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான், குடிப்பானுவான். அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு நண்பர்களுடைய அழுத்தத்துக்கு அந்த 5ஆவது நபர் ஆட்பட்டு விடுவார் என்றதால் 4 பேர் ஒதுக்குன்றீங்க. அப்போது நண்பர்களையே ஒதுக்கு என்று சொல்கிற விஜய், அப்போ நீங்கள் திரைப்படத்தில் நீங்கள் பொது வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அதுதான் நான் முதல்ல சொன்னேன். அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வரும். பேரண்ட்ஸ் கிட்ட வரலாம், நண்பர்கிட்ட வரலாம், இல்லை நம்ம நேசிக்கிற தலைவர்கள் மூலியமாக வரலாம். அதெல்லாம் தான் சொன்னேன், இவர் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் போதைப்பொருள் விஷயத்தில் இப்படி முன்னெடுத்தது பேசியது எல்லாம் நல்ல விஷயம். ஆனால் இவர் தான் சார்ந்த துறையை முதல்ல வந்து ஒரு புதிய கோணத்தில் அணுக வேண்டும். இப்படிலாம் பண்ணுங்க என்னுடைய கோரிக்கை எல்லா நடிகர்கள்கிட்ட வைக்க சொல்லுங்கள், யாரும் வந்து மறுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ட்ரக் மாஃபியா பற்றி படம் எடுக்கிறது வேறு, ஆனால் காட்சிகளுக்கு தேவையில்லாமல் ஒரு கல்லூரி காட்சி இல்லை நண்பர்கள் 2 பேர் பேசி டீ குடிக்கிற காட்சி கூட புகைப்பிடிக்கிற காட்சி வைக்க முடியுமா இல்லையா? ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயத்தில் தவிர்க்கலாம். அதுக்கு தான் சொன்னேன். சீமானும் விஜயும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லி கடந்த முறை பேட்டியில் கூட நான் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தேன், அது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ திடீர்னு சீமான் அவர்களுமே வந்து இப்போ அதிமுக ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கு வந்து வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அப்போது சீமானோட அழைப்பை விஜய் அவர்கள் நிராகரிச்சிட்டாரா, அதனால் இப்போ அதிமுக பக்கம் போயிட்டாரோ? இப்படிலாம் சொல்ல முடியுமா? அதிமுக நாளைக்கு சீமான் வரல, அதிமுக என்ன பண்ணும்? சீமான் வரலன்னு வச்சுக்க, பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ விஜய் கூடுவாங்கள்ல, நீங்கள் திமுக பக்கம் இருக்கிற கூட்டணிக்கு விஜய் போக முடியுமா?
விஜய் போக முடியாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி எக்ஸஸ் ஓவர் க்ளோஸ்டு புது ஆள் வந்தாலே சீட்டு கிடைக்காது. நீங்கள் போய் மிகப்பெரிய கட்சியாக இருந்தாலும் அவங்க கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் சீட்டு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி டோர் க்ளோஸ்டு, ஃபுல்லாக ஜாம் பேக்கடு. அப்போது ஒருவேளை நடிகர் விஜய்க்கும் பவன் கல்யாணம் ஆகிறதுக்கு ஆசை இருக்குமா இல்லையா? ஒரு துணை முதல்வர் பதவி கிடைக்கலாம். முதல் முறையாகவே எப்போ பார்த்தாலும் எதுக்கு கூட்டணி வைக்காமல் ஃபஸ்ட்டே போட்டிடணும். ஒரு புதிய முயற்சி கூட்டணி வைத்து அதிமுகவுடன் போட்டியிடலாம். துணை முதல்வர் பவன் கல்யாணம் கிடைத்தது போல் தனக்கும் துணை முதல்வர் கிடைக்கலாம், ஆசைப்படலாம். அதனால் நம்ம இப்போ எதுவே தீர்மானிக்க முடியாது. அதிமுக சீமான் வரலன்றதுக்காக விஜய் விட்டுருவாங்களா? அப்ரோச் பண்ணுவாங்க. வருவதும் வராததும் அவர் இஷ்டம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.